ராமாயணத்தை வடமொழியில் எழுதியவர் வால்மீகி முனிவர். எழுதிய பிறகு அவருக்கு ஒரு மனநிறைவு வந்துவிட்டது. இனி சிவமோட்சம் அடைய வேண்டியதுதான். அந்த யோசனையில் பிறந்ததுதான் திருவான்மியூர் என்ற அங்கே சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து வணங்கி கொண்டு வருகிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு ஆசை. ஈஸ்வரனை வேண்டி, ஈஸ்வரா, நான் சிவமோட்சம் அடையப் போகிறேன், எனக்கு நீ கைலாசத்தில் ஆடிய அந்த சிவ தாண்டவத்தை பார்க்க ஆசைப்படுகிறேன் என்று கேட்டுக்கொள்கிறார். சிவனும் அவருடைய வேண்டுகோளை ஏற்று கைலாசத்தில் ஆடிய அந்த ஆட்டத்தை அவர் முன்னே காட்டுகிறார். அகமகிழ்ந்து அவர் சிவனை தரிசித்து வணங்கி சிவமோட்சம் அடைகிறார். வால்மீகி வந்து இங்கு வாழ்ந்ததால் வால்மீகியூர் என்ற பெயர் உருவாகி திருவான்மியூர் என்று மருகி இன்றைக்கு திருவான்மியூராக இன்னைக்கு வளர்ந்த ஊராக காட்சியளிக்கிறது. இந்த திருவான்மியூருக்கு அகத்தியர் வந்திருக்கிறார். அகத்தியர் வந்து இங்கே தங்கி வாழ்ந்து கொண்டிருந்த காலத்தில் அவருக்கு தீராத வயிற்று வலி. ஈஸ்வரனிடம் மன்றாடி கேட்டுக்கொள்கிறார். ஈஸ்வரா, ஏன் என்னை இப்படியெல்லாம் சோதிக்கிறாய்? ஏதாவது செய்து என்னைய வயிற்று வலியை குணமாக்கு. ஈஸ்வரனும் அவருக்கு மூலிகை வைத்தியம் செய்து அவர் வயிற்று வலியை குணமாக்குகிறார். அவருக்கு மூலிகை வைத்தியத்தின் மகிமையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறார். இதனால் திருவான்மியூரில் இருக்கக்கூடிய அந்த சிவலிங்கத்தை மருந்தீஸ்வர் என்று சொல்லி பேச ஆரம்பித்து விட்டார்கள். இங்கே வன்னி மரம் என்ற ஒரு மரம் இருக்கிறது. அகத்தியர் சிவபெருமானை வேண்டி, சிவனே, நீ கைலாசத்தில் என் தாய் பார்வதி திருமணம் செய்து கொண்டாய் அல்லவா, எனக்கு தயவு செய்து அந்த காட்சியை காட்டுகிறாயா என்று விரும்பி வேண்டி கேட்டுக்கொள்கிறார். உடனே மனமிறங்கி அந்த வன்னி மரத்தின் அடியில் என்னுடைய திருமண கோலத்தை காட்டுகிறார். அகத்தியர் மகமகிழ்ந்து மனமகிழ்ந்து மகிழ்கிறார். அப்பர், திருஞான சம்பந்தர் இருவர் வந்திருக்கிறார்கள். தேவாரத்தில் பாடிய 275 பதிகங்களில் 253வது பதிகமாக திருவான்மியூருடைய மருந்தீஸ்வருடைய கோவிலை பற்றி பாடியிருக்கிறார்கள். ஆகவே இது மருந்தீஸ்வர் என்று அழைக்கப்படுவதுடன் தேவாரத்தில் பாடப்பட்ட ஒரு சிவத்தலம், பாடல் பெற்ற தலம் என்றும் சொல்கிறார்கள். 11ஆம் நூற்றாண்டில் சோழ மன்னர்கள் செய்த திருப்பணிகளால், விஜயநகர மன்னர்கள் செய்த திருப்பணிகளால், பல்லவ மன்னர்கள் செய்த திருப்பணிகளால் அங்கே தெப்பக்குளம், ராஜகோபுரம் உருவாயிற்று. பல திருப்பணிகள் நடந்திருக்கின்றன. ஒவ்வொரு அரசர்களும் அவருடைய ஆட்சி காலங்களில் அவரால் முடிந்த திருப்பணிகளை செய்து அந்த கோயிலை விரிவாக்கம் செய்திருக்கிறார்கள். அடுத்து இவருக்கு பால்வண்ணர் என்ற ஒரு பெயரும் இருக்கிறது. வசிஷ்டர் என்ற முனிவர் காமதேனுவை பால் கொண்டு வர சொல்லியிருக்கிறார். பால் கொண்டு வருவது தாமதமானதால் அவர் கோபம் உண்டு, நீ பசுவாக பிறவ கிடவாய் என்று சவித்து விட்டார். அதற்கு என்ன பரிகாரம்? நீ பசுவாக மாறி திருவான்மியூரில் இருக்கக்கூடிய மருந்தீஸ்வர் கோயிலுக்கு சென்று அந்த மருந்தீஸ்வர் மேல் பாலை சொரிவாயாக என்று சொல்லி அனுப்பிவிட்டார். அவை காமதேனும் வந்து நித்தமும் மருந்தீஸ்வர் மேலே பாலை சொரிந்து கொண்டிருக்கிறார். பால் நிறம் பட்டு பட்டு வெண்மையாகி பால்வண்ணர் என்ற திருப்பெயரில் அழைக்கப்படுகிறார். வேளாச்சேரியில் ஒரு முனிவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். தினமும் மருந்தீஸ்வரை பார்த்து வணங்கி மகிழ்ந்து அதன் பின்னர் தான் போய் சாப்பிடுவார் என்பதை காலகாலமாக தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு நாள் பெய்யாத பெருவெள்ளம், எங்கு பார்த்தாலும் நீர். ஆனால் இவர் இருந்த நேரத்தில் மருந்தீஸ்வரை பார்க்க முடியவில்லை. மிக வருத்தமாக போய்விட்டது. அப்பனே, ஏன் என்னை இப்படி சோதிக்கிறாய்? எல்லா பக்கம் வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, நான் மேற்கே நின்று கொண்டிருக்கிறேன், என் காட்சியை நான் எப்படி பார்ப்பேன் என்று மனமுருந்தி வருந்தி கொண்ட நேரத்தில் மருந்தீஸ்வர் மேற்கே தோன்றி காட்சி தந்து அவனை மகிழ்வித்திருக்கிறார். இதனால் மேற்கு வாசல் உள்ள கோவிலாகவும், கிழக்கு வாசல் மெயின் என்ட்ரன்ஸாகவும், மேற்கு வாசல் ஒரு துணை என்ட்ரன்ஸாகவும் இருக்கக்கூடிய கோவிலாக இருக்கிறது. திருவான்மியூர் வங்காளிகளோட கடற்கரையில் அமைந்துள்ள ஒரு பெரிய வளர்ந்துள்ள ஒரு ஊர். இந்த ஊரின் வழியாக தான் ஈசிஆர் சாலை இருக்கிறது. இந்த வழி இப்பொழுது திருவான்மியூரில் திரைப்பட நடிகர்கள் நிறைய பேர் வந்து தங்க ஆரம்பித்து விட்டார்கள். ஏன் நமது முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கூட நீலாங்கரை உள்ள வீட்டிலிருந்து கோட்டைக்கு இந்த வழியாகத்தான் காலையில் செல்கிறார், மாலையிலும் இந்த வழியாகத்தான் வீடு திரும்புகிறார். இந்தியாவில் பல டூரிஸ்டுகள் வருகிறார்கள், வெளிநாட்டில் வருகின்ற டூரிஸ்டுகளும் வருகிறார்கள். மயிலாப்பூருடைய கபாலீஸ்வரரையும் திருவான்மியூருடைய மருந்தீஸ்வரையும் வணங்கிவிட்டு மகிழ்ந்து விட்டு தான் செல்கிறார்கள். வாழ்க, வளர்க, வணக்கம்.